الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது முதல் தலைப்பாக அதாவது அதிகமானவர்களால் நிகழக்கூடிய ஒரு பெரும் பாவம் தான் புறம் பேசுதல் என்பது, புறம் என்பது. இந்த பாவத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக கைஃப தத்ருக்குல் கீபா, புறம் என்ற இந்த புறம் என்பதை எவ்வாறு விடுவது, இதை விடுவதற்கான சில ஹுதுவாத்துன் அமலியா, சில நடைமுறை ரீதியான செயல்பாடுகள் என்று அதாவது ஒரு தலைப்பு உஸ்தாத் ஹனா அஸ்ஸனி என்பவருடைய ஒரு தொகுப்பது, அதை நாம் பார்ப்போம். அதில் முதலாவதாக அவர் கொண்டு வருகிறார், قال الله تعالى, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. இது சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனம். இதில் அல்லாஹு தஆலா எதை தடுக்கின்றான் என்றால், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான், அயுஹிப்பு அஹதுகும், உங்களில் ஒருவர் விரும்புவாரா, அன் யஅகுல லஹம அஹீஹி மைத்தன், அதாவது தனது சகோதரனுடைய மாமிசத்தை அவர் மரணித்த பிறகு, மைத்தாக அவர் மரணித்த பிறகு அவரது அந்த மாமிசத்தை அவர் என்ன செய்வதற்கு, சாப்பிடுவதற்கு விரும்புவாரா என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை வெறுத்து விடுவீர்கள். எனவே வத்தகுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை தடுப்பது மட்டுமல்லாமல் இது எவ்வளவு ஒரு மோசமான பாவம் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த புறம் பேசுதல் என்பது அந்த பாவத்தை அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுக்கிறான். ஒரு சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று தடுத்து விட்டு அடுத்த அல்லாஹு தஆலா அதை எவ்வளவு மோசமான ஒரு பாவம் என்று சொல்கிறான் என்றால், அவர் தனது சகோதரனுடைய அந்த மாமிசத்தை சாப்பிடுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலாகத்தான் இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்று ஒரு ஹதீஸ் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதை ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அதாவது ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அதிகமான பாவங்கள் நிகழ்கின்றன. மனிதனுடைய அதிகமான பாவங்கள் நிகழ்வது ஃபீ லிசானிஹி, அவனது நாவினால். அதாவது மனிதனின் அதிகமான பாவங்கள் நிகழ்வது அவனது நாவினால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே புறம் என்பதை பொறுத்தவரையில் நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது, அதாவது ஒருவர் அவரை பற்றி பேசுவதற்கு விரும்பாதவற்றை நாம் பேசுவது, அவர் வெறுக்கக்கூடிய விடயங்களை பேசுவது, அவர் இல்லாத இடத்தில் அவர் வெறுக்கக்கூடிய அம்சங்களை பேசுவது என்பதுதான். அதே நேரத்தில் அவர் விரும்பக்கூடியவற்றை பேசுவது என்பது புறம் என்பதில் வராது. அவர் விரும்பக்கூடியதை, அவர் நாங்கள் முன்னால் இருக்கும் போது எதை பேசுறது அவர் விரும்புவாரோ அவரை பற்றி, அதை நாம் அவர் இல்லாத இடத்தில் பேசும்போது அது புறமாக மாட்டாது.
அதே நேரத்தில் அவர் முன்னால் இருக்கும்போது எதை அவருடைய விஷயத்தில் அவர் பேசுவதை வெறுப்பாரோ அதை நாம் பின்னால் பேசும்போது அது புறமாக மாறிவிடுகின்றது. எனவே அது அந்த அந்த விடயம் அவரிடம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் அது அவதூறாகிவிடும், இன்னும் ஒரு படித்தரம் மேல் அந்த பாவம். எனவே அந்த அடிப்படையில் நாம் நமது நாவை இந்த பாவத்திலிருந்து பேணிக்கொள்ள வேண்டும். இதில் இவர் கொடுக்கக்கூடிய இந்த வழிகாட்டல்ல முதலாவது அவர் சொல்றார் தஅரீஃபுஹா வ ஹுக்முஹா, இதனுடைய அந்த வரையறையும் அந்த சட்டம். அதில் முதலாவது சொல்றார் அல் கீபத்து மின் கபாயிரி துனூப், புறம் என்பது பெரும் பாவங்கள் நின்றும் உள்ள ஒன்றாகும். எனவே இது ஒரு பெரும் பாவத்தில் நின்றும் உள்ள ஒன்று என்றது நம்ம சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் இது நம்ம சிந்தனையில் இருக்க வேண்டும், இது ஒரு பெரும் பாவம் என்ற இந்த சிந்தனை. அடுத்த ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், புறம் என்றால் என்ன என்று கேட்கும் போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உங்களுடைய சகோதரரை பற்றி அவர் வெறுப்பதை நீங்கள் பேசுவதுதான். திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், அவர் உங்களுடைய சகோதரருடைய விஷயத்தில் அவர் வெறுப்பதை பற்றி நீங்கள் பேசுவது. அப்ப இதுதான் இதனுடைய வரைவிலக்கணம். அவர் அவர் விரும்பக்கூடியதை பேசுவது என்பது புறமாக மாட்டார். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அப்படியானது மற்றவர்களுடைய நல்லதை பேசுவது என்பது மிக குறைவாக இருக்கிறது. நல்லதை பேசுவது என்பது மிக குறைவு என்ற ஒரு நிலைதான். அதாவது சிலது நல்லதை பேசினாலும் அதை தடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை அவரிடம் இப்படியான மோசமான செயல்களும் இருக்கிறது என்று அதை மறுக்கக்கூடிய அமைப்பில் பேசக்கூடியவர்கள் தான் இன்று நிறைய பேர் இருக்கிறான். அந்த நிலையிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல், நான் சொல்வது அவரிடம் காணப்பட்டாலுமா? அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, புறம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது உங்களுடைய சகோதரர் வெறுப்பதை நீங்கள் பேசுவது. அப்ப கேள்வி எப்படி கேட்கிறாங்க, எனது சகோதரனை பற்றி நாம் பேசுவது அவனிடம் அது காணப்பட்டாலுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தப்தஹு, நீங்க பேசுறது அவரிடம் இருக்குமாக இருந்தால் அதுதான் புறம். அவரிடம் உள்ளதை நீங்க பேசுறதுதான் புறம் என்றால், அப்ப வைல்லம் யகுன் ஃபீஹி, அவரிடம் இல்லாத நீங்க பேசுவது என்பது அது என்ன, அது ஒரு அவதூறு. பக்கத்து பஹத், அவருடைய விஷயத்தை நீங்க அவதூறு சொல்லிவிட்டீர்கள். எனவே இந்த வரைவிலக்கணத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த வரைவிலக்கணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கீபத் என்று சொன்னால் ஒரு சகோதரன் அவன் விரும்பாதை நாம் அவன் இல்லாத இடத்திலே பேசுவது, அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவன் இல்லாத இடத்திலே பேசுவது என்பதுதான். அதே போன்று இது என்ன, பெரும் பாவங்களில் ஒன்றாகும். மின் கபாயிரி துனூப். அடுத்ததாக அல் ஹுத்வாத்துல் அமலியா லிதர்கில் கீபா, இந்த புறம் என்பதை நாங்கள் விடுவதற்கு சில செயல் சார்ந்த நடைமுறைகள், அதற்கான திட்டங்கள் என்று இதில் கொண்டு வர சில படித்தரங்கள், ஹுத்வாத் அல்ல அமலியா, பிராக்டிக்கலான சில படித்தரங்கள் இதை விடுவதற்கு, லிதர்கில் கீபா. இதில் முதலாவது என்ன சொல்றாருண்டா, ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி எடுக்க வேண்டும் தனது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில். லபத்துல் லிசான், இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் யஹ்தாஜு இராதத்தின் கவியா, ஒரு மிகப்பெரிய உறுதி ஒருவருக்கு அவசியம். ஒரு உறுதி அவரிடம் இருக்க வேண்டும். அதுல அவர் குறிப்பிடக்கூடிய அம்சங்கள் நாம் பார்ப்பமாக இருந்தால், இதுல பாத்தீங்கன்னா, அதாவது முதலாவதாக அல் இராதத்து வல் இஸ்திஆனா. இப்ப நாவுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில். அதே போன்று அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல், இஸ்திஆனா, அதற்காக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல். அதே போன்று அதற்கு சாதகமான சூழலை நாம் அமைத்துக் கொள்ளுதல். அதே போன்று அடுத்து என்ன, அக்ஸிர் மின தாஅத்தில் யஸீத ஈமான், நீங்க உங்களோட ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க செய்தல். உங்களுடைய ஈமான அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அதிகப்படுத்தல். எனவே இது என்ன செய்யும், உங்களை இந்த பாவத்தை விட்டு தடுக்கும். உங்களுடைய ஈமான் அதனுடைய பலம் கூட கூட இவ்வாறான பாவங்கள் உங்களை விட்டு விலகும். அதே போன்று அடுத்த ஒன்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அப்ப நீங்க எப்போதும் ஒரு ஆசை, உங்களுக்குள்ள எப்படியான ஒரு ஆசை இருக்க வேண்டும் என்றால், அதாவது நீங்க எந்த ஆசையை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால்,
குர்ஆனை அதிகமாக ஓதுவது, அதே போன்று அல்லாஹ்வை திக்ரு செய்தல், இப்படியாக உங்களோட நாவ், உங்களோட வார்த்தைகள் என்பது இதில் தான் நீங்க ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளணும். அதை ஒரு ஆசையை நீங்க அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தைகளை ஓதுவதில் தான் இன்பம் இருக்கிறது, அல்லாஹுவை நினைவு கூறுவதில் தான் இன்பம் இருக்கிறது என்ற அந்த இன்பத்தை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்க என்ன செய்யணும்? அந்த இன்பத்தை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்து இக்ரா ஃபி சியரின் நாஜிஹீன், நீங்க என்ன வெற்றி பெற்ற அந்த வெற்றியாளர்களுடைய வரலாறுகள், அதே போன்று நமது முன் சென்ற சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய வரலாறுகள், அவங்க எப்படி இந்த விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள் போன்ற விஷயங்கள் நாம் படிப்பதன் மூலமாகவும் நாம் இதிலிருந்து இந்த பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்குறாரு கீழே பாத்தீங்கன்னா மின் அஸ்வ இத்துனூப், அதாவது பாவங்களே மிக கெட்டது மோசமானதுதான் அதாவது கீபத்துல் மய்யித். சிலவங்க பாத்தீங்கன்னா மௌத்தானவங்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. அவங்க புறம் பேசுறவங்களோட அந்த புறம் எந்த அளவுக்கு மோசமானது என்றால் அவங்க மரணித்தவர்களை கூட விட்டு வைக்காமல் புறம் பேசுவார்கள். மௌத்தானவர்களை கூட விட்டு வைக்காமல் அவர்களை பற்றியும் புறம் பேசுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அப்ப இது மிக மோசமானதுன்னு சொல்ற. இது மிக மோசமானது, மிக கெட்டது. ஏன்னா ஃபலா தஸ்ததி வன் துக்பிர், அவருக்கு உங்களால சொல்ல முடியாது. அவர் மௌத் ஆயிட்டார், அவர் கபர்ல கொண்டு போய் வைக்கப்பட்டார், அவர் மண்ணுக்கு கீழ் கொண்டு போய் வைக்கப்பட்டார். அவருக்கு அதை நீ போய் சொல்லலாமா? உனக்கு அறிவிக்க முடியுமா? அது அவருக்கு சொல்ல முடியாது. அதே போன்று வலா யஸ்ததி அன் யுஸாமிஹக், அதே போன்று என்ன உனக்கு என்ன முடியாது? அவர் உன்னை மன்னிப்பதற்கு முடியாது. ஏன்னா அவர் கபர்ல இருக்கிறார். அப்படிதான் இப்ப உயிரோடு இருந்தா எங்களுக்கு போய் கூட கேட்கலாம், இப்படிதான் அவளை பற்றி நான் இப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சுங்கன்னு கூட கேட்கலாம். ஆனா இப்ப அவருக்கு கபர்ல கொண்டு போய் வைக்கப்பட்டார். இப்ப அவரை பற்றி பேசி இப்ப அவர்கிட்ட எப்படி நாங்க அவர்கிட்ட கேட்கறது? அதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், சிலர்கள் அந்த புறம் என்ற பாவத்துல எந்த அளவுக்குன்னா மரணித்தவர்கள் மௌத்தானவர்களுடைய விஷயத்துல கூட அவங்கள கூட விட்டு வைக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, லா தசுப்புல் அம்வாத், மரணித்தவர்களை நீங்க ஏசாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். மரணித்தவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்றாங்க. ஏன்னு சொல்றாங்க அப்படி? அவங்க எதை செய்தார்களோ செய்தவற்றின் பால் சென்று விட்டார்கள், அவங்க செய்த செயல்களின் பால் சென்று விட்டார்கள். அவங்கள பற்றி நீங்க என்ன செய்யாதீங்க? அந்த மரணித்தவர்கள் நீங்க ஏசாதீங்க, திட்டாதீர்கள் என்று சொல்றாங்க. எனவே இதை நாம் புரிந்து, இப்ப சில நேரங்களில் சிலர்கள் வழிகட்ட கொள்கைகள் உருவாக்கி இருப்பார்கள், வழிகேடுகள், வழிகட்ட கொள்கைகள். அப்படியான நேரங்கள் நாங்கள் அந்த வழிகேடுகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அந்த வழிகேட்டை யாராவது அந்த வழிகேடர்களை பின்பற்றுவார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள், அது ஒரு தனியான சட்டம் அப்படி வரும். அப்படிலாம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த தவறுகள் எல்லாம் அவங்களோட மௌத்துக்கு பிறகெல்லாம் சொல்லி திட்டிக் கொண்டிருப்பதெல்லாம் என்ன ஒரு மோசமான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக நாம் ஒரு உறுதி என்ன, இப்ப இதுல சொன்ன வழிமுறைகள் நாங்க இன்னும் 4 வழிமுறைகள் சொல்றார். முதல் வழிமுறை என்ன? ஒருவர் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுதல், தனது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில். அதற்காக அல்லாஹ்விடத்தில் அவர் உதவி தேடுதல், அந்த சூழல், அதற்கான சாதகமான சூழலை அமைத்துக் கொள்ளுதல். அதே போன்று தனது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல காரியங்களை அவர் அதிகம் செய்தல். அதே போன்று தனது ஆசையையும் இன்பத்தையும் அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அல் குர்ஆனை ஓதுவது போன்ற விஷயங்கள்ல ஆக்கிக் கொள்ளுதல். அதே போன்று வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படித்தல். அதே போன்று குறிப்பாக முன் சென்ற நல்லவர்களுடைய வரலாறுகள், அவங்க இந்த புறம் என்ற விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்பதை பற்றியுள்ள செய்திகளை நாங்கள் படித்தல் என்ற விஷயங்கள். அதே போன்று அடுத்து நாங்கள் இதுல பார்ப்போம், இதுல அவர் கொண்டு வரக்கூடிய செய்திகள் அந்த வழிமுறைகள்ல அவர் சொல்றார், அதாவது நீங்க ஒரு நாள் லா தக்பல், நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றா அல் இஃப்லாசு ஃபி ஹஸனாத்தி, உங்களுடைய நன்மைகள் அழிந்து போவதை, உங்களுடைய நன்மைகள்ல நீங்க ஒரு வங்குளோத்துக்காரனாக போவது, ஒரு திவாலாக போகக்கூடிய நிலை, ஒரு வங்குளோத்துக்காரனாக ஆகக்கூடிய நிலை நீங்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இப்ப பாருங்க, இதுல ஒரு குறிப்பு போடுற. இப்ப உதாரணம் வைங்களேன், லவ் அன்ன சியாசத்த அல் மசாரிஃபில் பங்கியா, அதாவது இந்த பேங்குகள், இந்த வங்கிகள்ல இப்படி ஒரு முறையை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. எந்த மாதிரி ஒரு முறை? நீங்க யாரையாவது பற்றி புறம் பேசினால், உங்களுடைய அந்த பணம் என்ன செய்யப்படும்? எடுத்து நீங்க யாருடைய விஷயத்தில் புறம் பேசினீர்களோ அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போடப்படும், அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்படும்.
நீ யாரை பற்றி புறம் பேசினீங்களோ அவரோட என்ன அக்கௌண்ட்டுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த தொகை, இந்த குறிப்பிட்ட தொகையை என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அப்படி என்று சொல்லி ஒரு 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 முறை இருக்குமென்னு வைங்களேன். அப்படி ஒரு முறையை ஏற்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி விட்டால் என்ன நடக்கும் என்றால், அதாவது நாம் நமது பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்வோம், நாம் நமது யாரை பற்றியும் நாங்கள் புறம் பேச மாட்டோம். யாரை பற்றியும் பேச மாட்டோம். பேசினா பணம் போயிடும். பேசினா என்ன செய்யும், எனது அக்கௌண்ட்ல இருந்து பணம் என்ன செஞ்சிடும், அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அப்ப எனவே இந்த அச்சத்துல தன்னிடம் உள்ள பணம் போயிடும் என்ற பயத்தில் ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், நிச்சயமாக பேச மாட்டான். அடுத்தவனை பற்றி புறம் பேச மாட்டான். இது நடக்குமா இல்லையா? நிச்சயமாக நடக்கும். அப்ப எனவே இவர் இதுல என்ன கேட்கிறாருண்டா, அப்ப எனவே பணத்தை விட உயர்ந்ததுதான் நமது அமல்கள். பணத்தை விட மிக உயர்ந்ததுதான் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நற்கருமங்கள். ஏன்னா நாளை மறுமையில் செல்லுபடியாகுவது இதுதான். மறுமையில் செல்லுபடியாக கூடியது, அதாவது அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயம், அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கரன்சி என்பது நல்லமல்கள் தான். நல்லமல்கள் தான் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கரன்சி. அப்ப அப்படி இருக்கும். அப்ப இது எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. அப்ப உங்களோட இருக்கக்கூடிய பணத்தை, பொருளாதாரத்தை விட இது உயர்ந்ததா இல்லையா? அப்ப மறுமையில் அவன் அங்க ரப்புக்கு முன்னால் போய் இருக்கின்ற போது, அந்த மறுமையில அவனுடைய அமல்கள் இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல இருக்கிறத பார்த்தா அவனுக்கு எவ்வளவு கவலை வரும். அவன் செய்த அமல்கள் எல்லாம் என்ன செய்யுது, யார் யாருடைய அக்கௌண்ட்ல இருக்குது. என்ன காரணம்? அவன் உலகத்துல அவ்வளவு அவர்களை பற்றி புறம் பேசி இருக்கிறான். என்ன செய்திருக்கிறான்? புறம் பேசி இருக்கிறான். இவன் கஷ்டப்பட்டு இரவோடு எல்லாம் நின்று வணங்கிய அமல்கள், இவன் செய்த அமல்கள் எல்லாம், இவர் ஓதின குர்ஆன் எல்லாம் யார் யாருடைய அக்கௌண்ட்ல இருக்குது என்றா இது எவ்வளவு பெரிய நஷ்டம். நினைச்சு பாருங்க. அப்ப இதை ஒருவர் எண்ணி பார்க்க வேண்டும். இதை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், அப்ப இந்த பணத்தை விட எது பெருமதி? அமல்களே. நாளை மறுமையில் அதுதான் அங்க ஏற்றுக்கொள்ளப்படும். அங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே ஒரு நாணயம் என்பது அதுதான், அமல்கள் தான். அப்ப எனவே அது சுப்ஹானல்லாஹ், இவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து இவன் செய்த அமல்கள் இன்னும் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு, அதுல அவன் காணும் போது எவ்வளவு ஒரு கவலை, ஒரு நஷ்டம். இதே ஒருவர் எப்போதும் ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்ன, நான் செய்த அமல்களை என்ன செஞ்சிடக்கூடாது, நான் வீணாக்கி விடக்கூடாது. அதை நாங்கள் இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல கஷ்டமின்றி சிரமமின்றி கொடுத்துடக்கூடாது. என்று பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்களோட அமல்களை எதிரிகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படித்தானே? அவங்களோட அமல்களை, அவங்க செஞ்ச கஷ்டப்பட்டு செய்யற அமல்களை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எதிரிகளுக்கு. ஏன், அவங்கள பற்றி கூடுதலா புறம் பேசி 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 என்ன செய்யறது, இவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச அமல் எல்லாம் அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு ஒரு நஷ்டம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 ஹவர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறார். 2 மணி நேரம் குர்ஆன், அல்ல 2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து அமல் செஞ்சுட்டு அதுபோல உட்கார்ந்து இன்னொரு 1 மணி நேரம் புறம் பேசுவாருண்டா என்ன நடக்குது? அந்த அமல்கள் எல்லாம் யாருக்கோ போகும் என்ற நிலை. அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமுல்லாஹ் அவங்க அழகான ஒரு கருத்தை சொல்வார்கள். நான் இந்த உலகத்தில் உண்மையில் இன்னொருவரை பற்றி நாம் புறம் பேசுவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதி உடையவர்கள் எனது பெற்றோர்கள் என்று சொல்றாங்க. ஏன், எனது அமல்களை நான் யாருக்காவது சேர்ப்பிப்பதாக இருந்தா அதுக்கு மிக தகுதி உடையவர்கள் எனது பெற்றோர்கள். எனது பெற்றோர்களுக்கு அவங்க தான் மிக தகுதி உடையவங்க. எனது அமல்கள் அவங்க இன்னொருத்தருக்கு போய் சேருவதாக இருந்தால் அவங்க மிக தகுதி உடையவர்கள். அப்ப நான் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதி உடையவர்கள் எனது பெற்றோர்கள் என்று அவங்க அழகான கருத்தை சொல்வார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இதில் நாங்கள் மிக கவனமா இருக்கிறோம். என்ன, நாங்கள் செய்த அமல்கள் நாமவே வீணாக்கி விடக்கூடாது. இன்னொருத்தர அக்கௌண்ட்டுக்கு போய் சேரக்கூடிய வேலையை நாமே செய்யக்கூடாது. அதே போல் நாங்கள் எப்போதும் அவ்வித் நப்சக், நாங்க ஒரு வளமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். என்ன வளமை என்றால், பிற முஸ்லிம்களுடைய மானத்தை நான் பேணுவது, பிற முஸ்லிம்களுடைய மானம் விஷயத்தில் நான் மிக கவனமாக இருப்பது என்பது. எனவே பிறருடைய மானத்தை மானத்துடைய விஷயத்தில் நாம் என்ன ஒரு கூடுதலான கவனம். பிறருடைய மானம் விஷயத்தில் நான் விளையாட மாட்டேன். அவங்களோட மானம் என்ன, இப்ப புறம் என்பது அவங்களோட மானத்தோடு சம்பந்தப்பட்டது. அவங்களோட குறைகளை சொல்றது அவங்க இல்லாத இடத்துல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய மானம் என்பது ஹராம். எப்படி மக்கா ஹராம் புனிதமானதோ, துல்ஹஜ் மாதம் அந்த புனிதமானதோ, எப்படி அந்த நாள் 10வது நாள் புனிதமானதோ, அந்த மினா என்ற இடம் எப்படி புனிதமானதோ, இது போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய மானமும் புனிதமானது. எனவே அந்த ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நான் காப்பேன் என்ற அந்த உறுதி இருக்கு நமக்குள், அது இருக்க வேண்டும். அந்த உறுதி நமக்குள் இருக்கின்ற போது என்ன செய்யாது, அவருடைய மானத்தில் விளையாடக்கூடிய அந்த நிலை நமக்கு உருவாகாது.
புறம் என்பது பெரும்பாலும் என்ன செய்யுது, பிறருடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட விடயமாகவும் அது இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஒரு வழிமுறை என்ன சொல்றாருண்டா, அதாவது நாங்க ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளேன், நான் இன்றைய நாள் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் என்று ஒரு உறுதி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் நான் யாரை பற்றியும் என்ன ஒரு வார்த்தை கூட புறம் பேச மாட்டேன் என்ற அந்த உறுதி. அப்ப இந்த உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது என்ன செய்யும், ஒவ்வொரு நாள் நாங்கள் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ளும் போது அதை என்ன செய்யும், நாங்க அந்த உறுதி நம்மை தடுக்கும். அப்படியான ஒரு சூழல் உருவானாலும் அதை நமக்கு என்ன செய்யும், அது தடுக்கும். அப்படியான ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ளுதல். எனவே அதே போன்று அடுத்து நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம்தான், அதாவது நமது இலக்குகள் எப்போதும் உயர்வானதாக இருக்க வேண்டும். நமது இலக்குகள் சும்மா என்ன, நாம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவது, நாளை மறுமையில் மிக பெரும் வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் இப்படியான இந்த பாவங்களில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் நான் நினைக்கிறேன் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் என்று நினைக்கிறேன், ஒருவர் சொல்கிறார், இப்படித்தான் உங்களை பற்றி ஒருவர் இப்படியெல்லாம் பேசினார், உங்களை பற்றி ஒருவர் இப்படியெல்லாம் பேசினார் என்று ஒருவர் சொல்றார். சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அதாவது அது அவனது ஏடு, அதில் அவன் விரும்பியதை அதில் எழுதி கொள்ளலாம். ஏன்னா நாளை மறுமையில் அந்த ஏடு அவனுக்கு தான் வழங்கப்பட போகுது. அது அவனது ஏடு, அவனது ஏட்டில் அவன் விரும்பியதை அவன் சேர்த்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்றான். பாருங்க, அப்ப இதான் உண்மை. எனவே சுப்ஹானல்லாஹ், அவன் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு வழிகாட்டலில் சொல்றாரு, அதாவது நாங்க வீணான தர்க்கங்களில் இருந்து நமது நாவை பேணுவது. தஹல்லஸ் மினல் ஹுசூமாத், இந்த வீணான தர்க்கங்கள், இந்த வீணான விஷயங்கள் நாம் எவ்வளவு தூரமாக இருக்க முடியுமோ, விலகி இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த புறம் என்ற விஷயத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். வீணான தர்க்கங்கள் அவைகளிலிருந்து நாம் அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவைகளுக்கு ஒரு முத்திரை குத்திவிட வேண்டும். அந்த அப்படியான விஷயங்கள் நாம் ஈடுபடவே கூடாது என்ற அந்த பகுதி. அடுத்து நாங்க லா துசாஹிப் இல்லா மூமினா, ஒரு மூமினை தவிர நாம் நட்பு பாராட்டக்கூடாது. நட்பு, நாம் நம்மோடு உள்ள நட்பு என்பது நல்ல நட்பாக இருக்க வேண்டும். நல்ல நட்பை நாம் பேண வேண்டும். ஏன்னா நாங்கள் தீயவர்களை நட்பு பேணும் போது அவர்கள் என்ன செய்ய, அவர்கள் இந்த பாவத்தை செய்வாங்க, அவர்கள் புறம் பேசுவார்கள். புறம் பேசும்போது நாமும் அந்த பாவத்தில் விழ வேண்டிய நிலை உருவாகிறது. எனவே நாங்கள் நல்லவர்களை நேசம் பாராட்டுவது, நட்பு பாராட்டுவது, நல்ல நட்பை நாம் உருவாக்கி கொள்ளுதல், மூமின்களை நட்பாக ஆக்கிக் கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. அப்ப எனவே இவ்வாறு நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப சிலர் உண்மையில என்ன செய்வாங்க, சிலருக்கு உண்மையில விருப்பம் இருக்காது பிறரை பற்றி புறம் பேசுவது. ஆனா என்ன செய்து சிலர் பேசுவாங்க. சிலர் பேசும்போது என்ன நிலை, அவங்களுக்கு அதை தடுத்து கொள்ளவும் முடியாத நிலை. ஆனா தடுக்காம இருக்கக்கூடாதேன், இதன் மூலம் எனது நன்மைகளும் அழிந்து போகும். இப்ப நாங்க இயன்றவரை என்ன செய்வது, அந்த பேச்சை நாம் திருப்புவது, அந்த பேச்சை நாங்க வேறு பக்கத்துக்கு திருப்புவது, அல்லது நாங்க நேரடியாக சொல்லுவது, என்ன இதை நீங்க பேசாம இருங்க, இதை தவிர்த்து கொள்ளுங்கள், இதன் மூலம் நமது நன்மைகள் தான் அழிந்து போகின்றன. நாங்க கஷ்டப்பட்டு நாங்க செய்யற அமல்களே குறைவானது, அந்த செய்யற அமல்களையாவது நாங்க மௌத்தாம் வரைக்கும் பாதுகாக்கலண்டா, நாங்க அதை செய்யக்கூடிய அந்த கொஞ்சம் அமல்களை மரணம் மௌத்து வரை நாங்க அதை பாதுகாக்கல, நாமளே அதை அழித்து கொண்டா நாங்க எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள். எனவே இவ்வாறு என்ன செய்வாங்க, சிலர்கள் பேச முற்பட்டாலும் இப்ப அப்படியான சில நட்புகள் நம்மை விட்டு தூரமாகினாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதன் மூலம் அந்த நட்பு என்பது எமது நன்மையை பாழாக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், நமது நன்மைகளை பாழாக்கி விடக்கூடியது என்றால் அது எவ்வளவு நஷ்டம். அப்படியான நட்பை நாங்கள் இழந்து விட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க அடுத்தவங்களை பற்றி புறம் தான் பேசுவாங்க, அடுத்தவங்களை பற்றிய பேச்சை தான் எடுப்பாங்கண்டா, நாங்க அவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு நாங்க அதை நல்ல முறையில சொல்லி அதை விட்டு தடுக்கிறது. இப்ப நாங்க அப்படி சொல்லும் ஒரு தடவை 2 தடவை சொல்லும் போது அவங்களே புரிஞ்சுக்கொள்வாங்க. என்ன புரிஞ்சுக்கொள்வாங்க, அப்ப பிறரை பற்றி பேசுறது இவங்கள்ட்ட அது இவங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அப்ப எனவே நாம் இதை தவிர்த்துக் கொள்வோம், அவங்க தவிர்த்து கொள்வார்கள். சில பொழுதுகள் அவர்கள் எம்மை விட்டு ஒதுங்கி விட்டாலும் என்ன, அது குற்றம் இல்லை. ஏன், அந்த பாவத்தில் நான் வீழ்ந்து விடக்கூடாது, நான் அந்த பாவத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அடுத்ததுல என்ன சொல்றாருண்டா, அதாவது நீங்க புறம் அந்த இடத்துக்கு போனா புறம்தான் பேசிப்படும், அந்த இடத்துக்கு போனா பிறரை பற்றி தான் புறம்தான் பேசுவாங்க என்று தெரிஞ்சா அந்த மஜ்லிஸை நீங்க தவிர்க்க வேண்டும். அப்படியான சபைகளை நீங்க தவிர்க்க வேண்டும்.
அப்படியான இடங்களை தவிர்க்க வேண்டும். அப்படி போனா கன்ஃபார்மா அந்த பிறரை பற்றிய புறம்தான் அதுல பேசுவாங்க, அப்படியான பேச்சுக்கள் தான் அங்கு நடக்கும் என்றால் அந்த சபைகளை நாங்க தவிர்த்தல். அதே மாதிரி அப்படியான பேச்சுக்கள் ஆரம்பித்தால் அந்த சபைகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி வந்து விடுதல், அந்த சபைகளை விட்டு நாம் விலகி வந்து விடுதல் என்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து ஒன்று சொல்கிறார், இஹ்தர் மின் ஹவாஃபிஸில் கைபா. அதாவது அந்த புறம் என்பதை பாவத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புறம் என்ற பாவத்துக்கு நம்ம எதெல்லாம் தள்ளும் என்றால் அல் ஃபராஹ், ஓய்வு நேரம். சும்மா நாங்க இருக்கிறோமா, அடுத்தவங்களை பற்றி பேசிப்படும் புறம். அப்ப நாங்க எங்களை நேரங்களை நல்ல விஷயங்களை பயன்படுத்துதல். நல்ல விஷயங்கள்டா குர்ஆனை ஓதுதல், நல்ல விஷயங்களை எழுதுதல், மார்க்க விஷயங்களை படித்தல், மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளல். இப்படி நமது ஓய்வு நேரங்களை நாங்க அந்த ஓய்வு நேரங்களை ஓய்வு கண்டு விட்டு விடாமல் அப்படி நாங்க ஆக்கும் போது அதை என்ன செய்வீங்களா, வேறு பாவங்களை அதை ஈடுபடுத்த முயலும். அப்படித்தானே? நாங்க நேரத்தை நன்மையில நாங்க பயன்படுத்தலன்னு வைங்க, நாங்க நேரத்தை நல்ல விஷயத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நம்மை பாவத்தில் அதை ஈடுபடுத்தும் என்பதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்க நேரத்தை நல்ல விஷயத்துல பயன்படுத்தாம விட்டோம்னு வைங்க, அடுத்து என்ன செய்யும், அது எம்மை பாவத்தில் ஈடுபடுத்த முயற்சிக்கும். அதனால நாங்க என்ன செய்வது, அந்த ஓய்வு நேரங்களை தவிர்த்தல், நல்ல விஷயங்கள் நாங்க நம்மை ஈடுபடுத்தல். அடுத்து அல் ஹசத், பொறாமை. புறம் என்ற பாவத்துக்கு இன்னொரு அடிப்படையான விஷயம் தான் பொறாமை. பொறாமை என்பது நமது பொறாமைக்கு நாங்கள் இடம் அளிக்காமல் இருத்தல். பொறாமைக்கு நாங்க பொறாமை என்பது நமக்குள் ஏற்படுத்துமாக இருந்தால் பொறாமை என்பது புறம் என்ற பாவத்துக்கு தூண்டும். அப்படிதானே? பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றிய குறை பேசுவதற்குரிய காரணம் என்ன, பொறாமை. பொறாமை என்பது அந்த பாவம் இன்னொரு பாவத்துக்கு தூண்டுது. அப்ப எனவே நாங்கள் பொறாமையை தவிர்த்தல், பொறாமைக்கு நாங்கள் இடம் அளிக்காமல் இருத்தல். அடுத்து மூன்றாவது சூஉத்தன், பிறரை பற்றிய தவறான எண்ணம், அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா பிறரை பற்றி ஒரு நல்ல பார்வை கிடையாது, பிறரை பற்றி ஒரு நல்ல எண்ணம் நல்ல பார்வையே கிடையாது. பிறர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் மோசமாகத்தான் பார்ப்பான், பிறர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் மோசமான கண் கொண்டு பார்ப்பார்கள். அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும், அது உள்நோக்கத்தோடு தான் செய்யறாங்க. நல்ல விஷயத்தை கூட புகழ்வதற்கு அவங்களுக்கு வாய் இடம் கொடுக்காது, அவங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ள. அப்படி வரக்கூடாது. பிறரை பற்றி தவறாக எண்ணுதல் என்பதும் பொறாமை, அந்த புறம் என்ற பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. பிறரை பற்றி நாங்கள் தவறான எண்ணங்களை நமது உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும். எப்போது நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் நமக்கு இந்த பாவத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நமக்கு துணை புரியக்கூடிய விடயங்கள். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்து சொல்றார் இதுல என்னவென்றால், அதாவது இஹ்தஸிர் ஃபில் முகாலமா அல் ஹாதிஃபியா வஸியாரா. என்ன, நீங்க தொலை தொடர்பு, நீங்க மொபைல்ல பேசுறீங்க, போன்ல பேசுறீங்க, இந்த பேச்சை நீங்க குறைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஏனென்றால் நாங்க கூடுதலாக பேசும் போதுதான் நடக்குது பிறரை பற்றிய பேச்சு வருது. பெரும்பாலும் நாங்கள் தேவையான அந்த அளவோடு எங்களோட பேச்சை முடித்துக் கொள்வோமாக இருந்தால், அளவோடு நாங்க பேசி முடித்துக் கொள்வோமாக இருந்தால் என்ன செய்யாது, பிறரை பற்றிய பேச்சு வராது. இப்ப நாங்க மார்க்க விஷயம், நல்ல விஷயங்கள், மார்க்க விஷயங்களை பேசலாம். நான் அப்படி பேசுறதும் குறைவு. பேச்சை நாங்க என்ன செய்யறது, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்ற இந்த நியமத்துகள், இந்த அருள்கள் எப்படி இன்று பயன்படுத்தப்படுது என்று பாருங்க. எனவே இது என்ன செய்யுது, ஒருவருக்கு இதெல்லாம் ஆஃபர்ல கிடைக்குது, நெட் இத்தனை ஜிபி அவருக்கு ஃப்ரீயா கிடைக்குது என்று சொல்லி அவர் புறம் பேசுவாராக இருந்தால் அவரது நன்மைகளை அழித்து விடும். எனவே நாங்கள் பேச்சு என்ன செய்ய வேண்டும், பேச்சை சுருக்கிக் கொள்வது, தேவையானவற்றை பேசுவது, நல்லதை பேசுவது என்பது ஒன்று. ஏன்னா இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்று உள்ள மிகப்பெரிய ஒரு சோதனை தான் என்ன, நேரடியாக ரெண்டு பேரும் சந்திக்காமலே புறம் பேசலாம். ஏன், அவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர்ந்து விட்டன. தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக என்ன செய்யறாங்க, நிறைய பேர் மணித்தியால கணக்கு பேசுறாங்க. அந்த மணித்தியால கணக்கு அவங்க பேசுறத கூட்டி கழிச்சு பார்த்தா கூடுதலான பேச்சு பிறரை பற்றிய பேச்சாக இருக்கும். எனவே அது எமது நன்மைகளை அழித்து விடக்கூடியது. அதே போல சந்திப்புகள், சந்திப்புகளை பொறுத்தவரையில அந்த சந்திப்புகள் பிறரை பற்றி புறம் பேசுவதுதான் அந்த சந்திப்புகள்ல அமைது என்றால் அந்த சந்திப்புகளை நாம் சுருக்குதல், அந்த சந்திப்புகளை நாம் குறைத்துக் கொள்ளுதல் என்ற பகுதி, இதை கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து சொல்றார், அதாவது குன் ஷக்கூரன் லிநிஅமத்தில் லிசான், அதாவது நாவென்ற இந்த நியமத்துக்காக நீ அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய ஒரு அடியானாக இரு. இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு ஊமை என்றால் அவனுக்கு அவனுடைய கருத்துக்கள் அவனுக்கு சொல்ல முடியாத நிலை. அதற்காக என்ன செய்யறான், எவ்வளவு சைகை செய்கிறான், சைகை செய்து அதை வெளிப்படுத்த எவ்வளவு கஷ்டப்படுகிறான். நாங்க எளிதாக
அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நாவ் என்ற இந்த நியமத்தின் மூலம் நாம் அந்த கருத்துக்களை மிக எளிதாக சொல்கிறோம். அப்ப இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு நியமத், அருள். அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி உடையவர்களாக இருந்தால் நான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறானே. எனவே சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த நாவுடைய விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக எப்படி இருப்பது என்றால், இவ்வாறு தடுக்கப்பட்டவற்றை நாம் பேசாமல் நாம் தவிர்த்து கொள்ளுதல், இவ்வாறான பாவங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ளுதல் என்பது. எனவே இந்த நாவென்ற அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இவ்வாறான நாவின் மூலம் நிகழக்கூடிய பாவங்கள் நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதே போன்று அடுத்து என்ன சொல்கிறார் என்றால், அதாவது புறம் என்ற அந்த மோசமான பாவத்தினுடைய விளைவுகளை நாம் படிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை பற்றி உள்ள செய்திகள். உதாரணமாக இந்த பாவத்தினுடைய மோசமான விளைவுகள் என்ன, மார்க்கம் எவ்வளவு இதை கண்டிக்கிறது என்ற விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வது, நாம் அவற்றை தெரிந்து கொள்ளுதல். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்க வேண்டும். உதாரணமாக பிறர் நமது குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது என்ன செய்யறது, நாம் அந்த குறைகளை நம்முடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன, இப்ப நமது குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போன்று பிறரும் பிறரும் தவறிழைப்பார்கள், பிறரிடமும் குறை நிகழும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்க எங்கட தவறுகளை நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? ரெண்டு பகுதி கொண்டு பிறர் நமது குறையை சொல்லும் போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்து நாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படி நம்மிடம் குறைகள் நிகழ்கிறதோ அதே போன்று ஏனையவிடம் குறைகள் நிகழும், தவறுகள் நிகழும் என்ற அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இருக்க வேண்டும். அதற்காக நாம் அவற்றை என்ன செய்வது, அவர்கள் இல்லாத இடங்கள்ல பேசி பெரிதிப்படுத்துவதெல்லாம் புறம் என்ற இந்த பெரும் பாவத்துக்குள் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு இதுல ஒரு தலைப்பு இதுல கொண்டு வராரு. என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க என்ன செய்யலாம், இப்படியான ஒரு தலைப்பை போட்டு, எப்படி இந்த புறம் என்பதை எப்படி விடுவது என்ற இந்த தலைப்பில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு புக் மாதிரி ஒரு புக் ஒன்று தயாரித்து அதுல நாங்கள் ஒரு போட்டியை வைக்கிறது எல்லாருக்கும், மக்களுக்கு மத்தியில. அப்ப அந்த செய்தி மக்களுக்கு பரவும். அப்ப மக்கள் இந்த பாவத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் கூட ஒரு என்ன செய்யலாம், செயல்படலாம். அப்படியான ஒரு விழிப்பை ஏற்படுத்துவதற்காக. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல அடுத்ததாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது நீங்க என்ன செய்ய, ஒரு மனிதர் ஒருவரை நீங்க என்ன செய்ய, இஸ்தலிஃப் ஷஹ்சன், அதாவது ஒரு மனிதரை அவர் அந்த மக்களுக்கு முன்னால, ஒரு மக்களுக்கு முன்னால அவர் எப்படி அவரை எடுத்து மக்களுக்கு முன்னால இந்த புறம் என்பதனுடைய மோசமான விளைவுகள் அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய. அதே போன்று எடுத்தீங்கன்னா உண்மையில நீங்க எடுத்து பாருங்க, இப்ப ஒருவரை பற்றி நாங்க அவர் இல்லாத இடத்துல புறம் பேசி கொண்டிருக்கும் போது அவர் திடீர்னு விட்டால் என்ன ஏற்படும், ஒவ்வொருத்தருடைய முகத்தினுடைய நிலைகளும் அந்த இதுவும் மாறும். ஏன் அவங்களுக்கே தெரியும் இது ஒரு குற்றம், ஒரு தவறு. அவர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்க, அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி நல்லது பேசவும் இல்லை, அவரை பற்றி குறைகளை பேசி கொண்டிருக்கும் போது அவர் அந்த இடத்துக்கு ஆஜராகிட்டார் என்றால் எப்படி இருக்கும் அனைவருக்கும். அப்ப அந்த நேரத்தை ஒரு தடமாற்றம், அப்ப நாங்க பாக்குறோமா இல்லையா, அந்த நிலையில் நாங்க மாறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். சுமாரி நன்றாக தெரியுது. அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம், ஒரு மோசமான விடயம் என்பதை நாம் என்ன செய்வது, புரிந்து கொள்றது. எனவே அதே போன்று லா தஜ்லிஸ் பிஜிவாரி ஷக்ஸின் மஅரூஃபின் பில் கீபா, அதே மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, யாருக்கு பக்கத்துல அமரக்கூடாதுன்னா இவர் அடுத்தவங்களை பற்றி புறம் தான் பேசுவாரு, அப்படியானவர்களுக்கு பக்கத்துல அமரவும் கூடாது. ஏன், அவங்க அடுத்தவங்களை பற்றி தான் பேசுவார்கள், அடுத்தவங்களை பற்றி தான் அவங்களோட பேச்சு என்று சொன்னால், பிறரை பற்றி புறம் பேசக்கூடியவர்கள் பக்கத்தில் நாம் அமர்வதையும் தவிர்க்க வேண்டும். அவங்கள அந்த பாவத்தை விட்டு நாங்க தவிர்க்க முயற்சி செய்வது நல்லது, தவிர்க்க முடியும். அல்ல நாங்க அந்த பாவத்தில் வீழ்ந்துருவோம் என்று பயப்படக்கூடியவங்க என்ன செய்ய, அவ்வாறானவர்களையும் தவிர்க்க வேண்டும். அதே போன்று அக்ஸிர் மின துஆஇ பிஹிஃப்தில் லிசானிக் வ சம்இக், அதே மாதிரி நீங்க அதிகமா அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. உங்களோட நாவு, உங்களோட செவி, இதை பாதுகாக்கிறது. உங்களோட நாவும் செவியும் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்க அதிகம் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க, நீங்க துஆ செய்யுங்க. இந்த துஆ இருக்கிற நாவுடைய பாதுகாப்புக்கும். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எதுக்கு, அதே போன்று எங்களோட செவியுடைய பாதுகாப்புமே அல்லாஹ் தஆலா இதெல்லாம் நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்துவான், விசாரணைக்கு இவைகள் உட்படுத்தப்படும் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அதே போன்று
அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேணும். இப்போ நீங்க யாரை பற்றி புறம் பேசுறீங்களோ உங்களோட உங்களோட முன்னால வந்து நின்றா என்ன நிலை என்றதை நீங்க கொஞ்சம் அப்படி எண்ணி பார்க்க வேண்டும். இவைகள்லாம் அந்த பாவத்தில் நம்மை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாகும். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, நாங்க வந்து பிறரை வந்து என்ன செய்வது, பிறரை இகழக்கூடிய விஷயங்கள் நாங்க தவிர்த்து கொள்ளுதல். அவ்வாறான தேவையற்ற பேச்சுக்கள் வரும்போது நாங்க அவசரமாக என்ன செய்வோம், அந்த சபையில நாங்க அந்த பேச்சு நல்லதின் பக்கம் திருப்புதல். அப்படி யாராவது தவறான பேச்சுக்களை ஆரம்பிச்சாங்கன்னா நாங்க அவசரமாக என்ன செய்வது, அவசரமாக அதை நாங்க டைவர்ட் பண்ணி நல்ல விஷயங்களின் பால் திருப்புவதற்கான முயற்சியை நாம் அப்படியான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுதல். இவ்வாறாக நாங்க இதற்கான வழிமுறைகளை நாங்க என்ன செய்வது, நாங்க மேற்கொள்ளுதல். அதே போன்று ஒருவர் என்ன செய்வது, கோவப்படாமல் இருத்தல், என்ன செய்வது, கோவப்படாமல் ஒருவர் செயல்படுதல். அதே போன்று நாங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க எப்போதும் என்ன செய்வது, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக, இப்படியான இந்த பாவங்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, அதே போன்று ஒரு இடத்துல நமக்கு அந்த புறம் என்பது நமக்கு தடுக்க முடியாது விட்டால் அந்த சபையை விட்டு நாங்கள் என்ன செய்வது, நாம் விலகி செல்லக்கூடியவர்களாக, இப்படியாக எல்லாம் நாம் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம், நம்மை தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்று இதுல கவனிக்க வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. என்ன துவா? ஒரு சபையில வந்து வீணான பேச்சுக்கள் பேசப்பட்டால் அந்த சபையில சுபஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்பது அதை நாம் ஓதுவது. அந்த துவா என்பது அந்த மஜ்லிஸ்ல ஏற்பட்ட வீணான விஷயங்களுக்கு பரிகாரமாக அமையும். ஆனாலும் அது வந்து பிறரை பற்றி பேசியதுக்கு அமையுமா? இல்லை, அது பிறரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நாங்க என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து எங்கள் நன்மைகளை இல்லாமலாக்கி விடக்கூடியது, நன்மைகளை பால்படுத்தி விடக்கூடியது. அப்ப எனவே எமது நன்மைகளை நாம் பால்படுத்தி கொள்வதற்கு நாம் விடக்கூடாது. அப்ப எனவே அந்த அடிப்படையில நாம் என்ன செய்வது, அல்லாஹ்விடத்தில் இந்த பாவத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்வது. எனவே இன்றைய இந்த பாடத்தின் ஊடாக இந்த பாவம் என்பது சர்வசாதாரணமாக நிகழ்வது என்றால் நாவு தானே. நாவு வந்து அவசரமாக எதையும் பேசும். அதனுடைய விளைவுகள் நாங்கள் அறியாமல் பல பாவங்களை செய்வோம். அதனால இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எமது நன்மைகள் நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை பிறருக்கு கொடுத்து விடக்கூடிய ஒரு மோசமான பாவமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாவுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், மிக ஒரு பேணுதலாக இருக்க வேண்டும். அதன் குறிப்பாக இந்த புறம் என்ற இந்த பாவத்துடைய விஷயத்தில். எனவே இதோடு நாம் இந்த பகுதியை என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொண்டு அடுத்த நமது துவாவுடைய பாடத்துக்கு வருவோம். துவாவுடைய பாடத்தில் நாம் இன்றைய துவாவை நாம் பார்ப்போம். நமது வளமையான துவாக்களை மீட்டியவர்களாக முதல்ல நாங்கள் எங்களோட துவாக்களை மீட்டியவர்களாக இன்றைய துவாவுக்கு செல்வோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல். இந்த துவாக்கள் நீங்களும் சேர்ந்து ஓதுங்க. அப்பதான் அந்த மரணமாக இருப்பதற்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஓதும் போது அது நமது மரணத்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல இந்த துவாக்கள் ஓதும் போது இந்த துவா எதை உள்ளடக்கி இருக்கிறதோ அந்த துவாவை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த நியத்தோடு நீங்கள் ஓதுங்க. அப்ப எனவே அந்த நன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த துவாக்கள் நாங்கள் என்ன செய்வது, மீட்டுவதன் மூலமாக நாம் மரணமிட்டுக் கொள்ளுதல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல். ரப்பி இக்ஃபிர் லி خطيئتي يوم الدين. اللهم إني أسألك العافية. اللهم اهدني وسددني. اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت
اللهم إني أعوذ بعزتك لا إله إلا أنت أن تضلني أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون. اللهم إني أعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر. اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري وما أنت أعلم به مني. اللهم اغفر لي هزلي وجدي وخطاياي وعمدي وكل ذلك عندي. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إني أسألك الفردوس أعلى الجنة. اللهم إني أعوذ بك من عذاب النار. اللهم إني أعوذ بك من عذاب القبر. اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن. اللهم إني أعوذ بك من فتنة الدجال. ربي اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني. اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي. اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. இரவில் தூங்கும் போது நபி அவர்கள் ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவி. துன்பங்கள் கஷ்டங்களின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். பாதுகாப்புக்காக ஓதுவது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம. இஸ்திகாராவுடைய துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வ லா அக்திர் வ தஅலமு வ லா அலம் வ அன்த அல்லாமுல் குயூப். اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني. அடுத்ததாக அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. நோயுடைய சந்தர்ப்பங்களில் நோயின் போது அல்லாஹ்விடத்தில் நாம் நிவாரணத்துக்காக ஓதக்கூடிய துவா. இதை நாம் பிறருக்காக ஓதலாம். பிறரை நோய் விசாரிக்க செல்லக்கூடிய நேரத்திலும் அவங்க ஓதி பார்ப்பதற்காக அவங்க கேட்டால் இதை கொண்டு நாங்கள் ஓதி பார்க்கலாம். اللهم رب الناس أذهب البأس اشفه وأنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. இன்னொரு ரிவாயத்தில் اللهم رب الناس مذهب البأس اشفي أنت الشافي لا شافي إلا أنت شفاء لا يغادر سقما. அதில் இன்னொரு துவா படித்தோம், امسح البأس رب الناس بيدك الشفاء لا كاشف له إلا أنت. இன்று நாங்கள் இன்றும் படிக்க போகிறது நோயோடு சம்பந்தப்பட்டதுதான். அதாவது வலி உள்ள இடத்தில் நாம் கையை வைத்து ஓத வேண்டிய துவா. வலி உள்ள இடத்தில் நாம் கையை வைத்து ஓத வேண்டியது பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை. அது நம் அனைவருக்கும் தெரியும். அடுத்து நாங்கள் துவாவை மீட்டுவோம். நான் சொல்வதை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அஊது பில்லாஹி வ குத்ரதிஹி மின் ஷர்ரி மா அஜிது وأحاذر. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر. பார்க்காம சொல்லுங்க. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر. أعوذ بالله
وقدرته من شر ما أجد وأحاذر. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر. இதை 7 முறை சொல்லுது. பிஸ்மில்லா என்பதை 3 முறையும், இதை நாம் 7 முறையும் அந்த வழி உள்ள இடத்தில் கையை வைத்து நாம் சொல்வது. எனவே பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் திருப்பெயரால், அஊது பில்லாஹி, நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், வகுத்ரத்திஹி, அவனது ஆற்றலை, அவனது பேராற்றலை முன்வைத்து, மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அதாவது நான் உணர்கின்ற இந்த ஷர், இந்த தீமையிலிருந்து, ஷர்ரிலிருந்து. அதே போன்று உஹாதிரு என்று சொன்னால் நான் அஞ்சுகின்ற தீமையிலிருந்து, அதாவது எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அஞ்சுகின்ற தீமையிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். நீங்க தீமை என்பது என்ன? அந்த நோய், அந்த வேதனை, அந்த வேதனையிலிருந்து தான். இதை உங்களுக்கு தெரியும், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல், தழுவியது முதல், நான் எனது உடலில் ஒரு வலியை உணர்ந்தேன், எனக்கு ஒரு வலி ஏற்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த வலியுள்ள இடத்தில் நீர் கையை வைத்து இதை ஓதுமாறு கூறினார்கள். எனவே அப்ப என்ன செய்யறது, ஒருவர் நல்ல விஷயங்களை செய்யும் போதும் சில இப்படியான விஷயங்கள் ஏற்படுவதனால் என்ன, அந்த நல்ல விஷயத்தை விட்டு அதை விட்டு தூரமாகுவதல்ல. எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகள் என்று ஒருவர் இன்னும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இந்த சோதனைகள் மூலம் அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பான் என்ற அந்த உணர்வோடு. எனவே நாங்கள் வலிகள், வேதனைகள் வரும்போது உடல்ல அந்த இடத்தில் நாம் கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறையும், அதே போன்று அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்பதை 7 முறையும் நாம் கூறிக்கொள்ளுதல். பிள்ளைகளுக்கு நாம் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தல். அதே போன்று பிள்ளைகள் ஓத முடியாத வயதுள்ளவங்களாக இருந்தால் நாம் அந்த பிள்ளைகளுடைய அந்த எந்த இடங்களில் வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் கையை வைத்து பெற்றோர்கள் இதை ஓதலாம் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது இன்றைய துவாவுடைய பாடத்தில் நாம் பார்த்த துவா. இன்றைய வகுப்பை நாம் இதோடு என்ன செய்யலாம், நாம் நிறைவு செய்து கொள்வோம். எனவே நறுமை சகோதரர்களே, உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம். மௌலவி, நம்ம சூரத்துல் ஜும்மா பத்தி பாடம் நடத்தும் தானே? சரி. அதுல ரசூலுல்லாஹ் காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு காலத்திலும் அபூபக்கர் சித்திக் காலத்திலையும் ரெண்டாவது பாங்கு இல்லை. சரி. அப்போ நம்ம அந்த அல்லாஹ்வும் ரசூலும் அந்த நன்மைகளை சொல்றாங்க இல்லையா, ஒட்டகம், மாடு, ஆடு, கோழின்னு சொல்லி. அப்ப அது எதுல இருந்து இந்த நேரத்தை கணக்கு எடுக்கிறது? அதாவது அது கணக்கெடுக்கிறது இமாம் பிம்பருக்கு ஏறுறது தானே. ஆமா, இமாம் பிம்பருக்கு ஏறக்கூடிய நேரம் தான். அதாவது அந்த இமாம் பிம்பருக்கு ஏறுவதற்காக இமாம் ஏறிவிட்டால் அப்பதான் அந்த மலக்குகள் என்ன செய்வாங்கண்டா, அவங்களோட அந்த ஏட்டை மூடிட்டு அந்த உரையை கேட்பதற்காக அவங்க உள்ள போவாங்க. ஹதீஸ் அப்படிதான் வருது, வாசம். சரியா? அப்ப உரையை செவி ஏற்பதற்காக மலக்குகள் என்ன செஞ்சிருவாங்கண்டா, அங்க பள்ளிக்குள்ள போயிடுவாங்க. எனவே அந்த உரை ஆரம்பித்த பிறகு அங்க யாரும் பதியப்பட மாட்டார்கள், எழுதப்பட மாட்டாங்க. அப்ப எனவே அதை வச்சா நேரத்தை நாங்கள் கணக்கிட்டுறது இமாம் பிம்பருக்கு ஏறுவது. அப்ப அதாவது அந்த சொல்லப்படக்கூடிய அதான், அந்த இமாம் பிம்பர்ல ஏறினோர் அதான் சொல்வாரா இல்லையா? அப்ப அது அதுல இருந்தான், அந்த இமாம் பிம்பருக்கு ஏறுறது இருந்தா அந்த கணக்கு. இன்ஷா அல்லாஹ். மொழி மரணித்த முஸ்லிம்கள், அதாவது முன்னாடி மரணிச்சாங்க, இப்போ மரணிச்சவங்க, அவங்களுக்காக பொதுவா மன்னரை வேதனையில அது கேட்கலாம் மொழி, அது மாதிரி எல்லா முஸ்லிம்களுக்கும். அப்படி துவா செய்யறது குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. நான் குர்ஆன் துவாக்கள் உங்களுக்கு தெரியும், ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் என்ற அந்த துவாவை நீங்க எடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் என்ன செய்யறோம், எமக்காகவும் ஈமானோடு முன் சென்ற எமது சகோதரர்களுக்காகவும் நாங்கள் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இந்த துவா நம்ம குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய ஒரு துவா. அப்ப இதில் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடியது, இப்போ ஈமானோடு மரணித்து விட்டவர்கள் கேட்க வேண்டும். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ன, ஒரு பாடகர்
மரணித்து விட்டார் என்பதற்காக எல்லாம் எங்களுடைய சில முஸ்லீம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்டு நிறைய பதிவுகளை இந்த சமூக வலைதளங்கள்ல பதிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு தெளிவான ஒரு தவறு. என்ன, மார்க்கத்தை பற்றி ஒரு அறிவு, ஞானம், ஒரு விளக்கம் இல்லாமல் இன்று என்ன செய்கிறார்கள், இப்படியான பதிவுகளை இட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை நீங்க எடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு மிக பெரும் ஒரு சேவையை செய்தவர்னு சொல்லலாம். நபி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரும் ஒரு பங்காற்றியவர். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதிலும் அதே போன்று மக்காவில் இஸ்லாம் வளரக்கூடிய விஷயத்திலும் ஒரு பெரும் பங்களிப்பை ஆற்றியவர் என்று சொல்லலாம் அபூ தாலிப். ஆனால் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ தாலிப் குஃப்ரில் தான் மரணிக்கிறார். அப்ப அபூ தாலிப் குஃப்ரில் மரணிக்கிறார். அப்ப அவங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ் என்னை தடுக்காத வரை என்று அவங்க சொன்ன நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். என்ன செய்யலாம், அப்படி சொல்லும் போதே எனக்கு தடை வராத வரை நான் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லும் போது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். மாகான நபி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். அதாவது நபிக்கோ மூமின்களுக்கோ அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை. அவங்களோட நெருங்கிய உறவினர்கள், தூர உள்ளவங்க அல்ல, நெருங்கிய உறவினர்களாக ஷிருக்குல மரணித்தவர்கள், முஷ்ரிக்குகளாக மரணித்தவர்கள், அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் தஆலா தெளிவா வசனத்தை இருக்கிறான். தெளிவான வசனம். இப்ப சத்தியம் தெளிவான பிறகு, அப்ப அவங்க நரகத்துக்குரியவர்கள் என்பது தெளிவான பிறகு, குஃபுர்ல மரணித்தால் நரகம். இப்போ குஃபுர்ல ஒருத்தன் மரணிச்ச பிறகு இல்ல அந்த தீர்ப்பு அல்லாஹ் கிட்ட இருக்குது ஒருத்தன் சொல்ல மாட்டான். குஃபுர்ல ஒருத்தன் தெளிவா மரணிச்சா குஃபுர்ல மரணிச்சவன் நரகம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுது. நாங்க வெளிப்படையை வச்சு அவன் குஃபுர்ல மரணிச்சா அவன் குஃபுர், அவன் நரகத்துக்குரியவன். இல்ல அது அல்லாஹ்விடம் இருக்கிறன்னு எவனும் அப்படி சொல்றது கிடையாது. அப்ப என்ன செய்யறார்கள், அப்ப இவர் இவ்வளவு பாடல்களை பாடினார், அதென்றார் இதென்றார் என்று சொல்லி இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள், மிக மோசமான பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை பாதுகாக்க வேண்டும், இவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும். அப்ப எனவே இங்க சும்மா உணர்வுகளை எல்லாம் இஸ்லாம் பார்க்காது. மார்க்கத்துடைய சட்டங்கள் என்ன, மார்க்கத்துடைய சட்டங்கள், அந்த சட்டங்கள் தான் கடைபிடிக்கப்பட வேண்டும். இப்ப தெளிவாக குஃபுர்ல ஷிர்க்ல ஒருவன் மரணிக்கிறான் என்றால் அவனது மறுமை வாழ்வுக்காகவோ ஈடேற்றத்துக்காகவோ அல்லது என்ன உங்களது ஆத்மா சாந்தி அடையட்டும் என்ற இப்படியெல்லாம் பதிவுகளை ஒரு முஸ்லீம் விடக்கூடாது. ஏன்னா அப்ப நம்பிக்கையில நிறைய கோளாறுகள் இருக்கிறது என்று பிரச்சனை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான விஷயங்கள் நாம் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஈமானில் மரணித்தவர்கள், மூமின்களாக இஸ்லாத்திலே மரணித்தவர்களுக்கு என்ன செய்யலாம், ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கலாம். தெளிவாக ஷிர்க்ல மரணித்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, பிரார்த்திக்க கூடாது, முடியாத குர்ஆன் தடுக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். மௌலவி சலாம். இன்றைய பாடத்துல ஒரு கேள்வி, நம்ம புறம் பேசுதல் இருக்குதானே, ஒரு ரெண்டு சகோதரர் இருக்காங்க. ஒரு சகோதரர் கூட ரூம்ல தங்கியிருக்க ஆள் அவருடைய நடவடிக்கை சரியில்லை. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, மனசு கஷ்டப்பட்டு எங்கிட்ட சொல்ல வர்றாரு, இப்படி பண்றாரு. இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்றது? ரெண்டு கருத்து சொல்ல வர்றாரு. ஒண்ணு நான் அவரை திருத்தணும், அவருடைய குணநலங்களை மாத்தி நல்ல விதமான நடவடிக்கையை கொண்டு வரணுங்கிறதுக்கான்னு சொல்றாரு. ரெண்டாவது அவரு மனசு தாங்காம சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்படுத்த வைக்கிறாருன்னு சொல்லி. நான் இப்படி என்ன செய்யறது இதுக்கு? இல்ல, அதாவது இப்படித்தான். இப்ப சில அவங்களோட கஷ்டங்கள் கவலைகளை இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்றதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஒவ்வொருத்தருக்கு அது மிக பெரும் ஒரு ஆறுதலாக இருக்கும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போன்று பிறரை திருத்தக்கூடிய நோக்கமும் நல்ல நோக்கம் தான். ஆனால் அந்த பேச்சுல அந்த கீபத், புறம் என்ற பகுதிக்குள்ள விஷயங்கள் வருமாக இருந்தால் புறம் தான். அந்த பேச்சுல என்னதான் அவங்களோட உலக்குமுறல்களை சொல்ல வந்தாலும், என்ன அவங்களை திருத்தக்கூடிய நோக்கங்கள் இருந்தாலும், அதுல இஸ்லாம் சொன்ன புறம் என்ற வரையறைக்குள் என்ன பேச்சுக்கள் வருமோ அதெல்லாம் புறமாகத்தான் கணிக்கப்படும். அதாவது அவரை பற்றிய குறைகள், அவர் வெறுக்கக்கூடிய குறைகளை சொல்லுதல் என்பது புறம் என்ற அந்த பகுதிக்குள்ளதான் வரும். இல்லைங்களா? உதாரணமா ஒருத்தர் என்ன, இப்ப ஒருத்தர் பிறருக்கு செய்த உதவிகளை எல்லாம் அவர் மனவேதனோட சொல்றார் என்று சொன்னால், இது இவர் செய்து இதை கூட சொல்லக்கூடாது. மார்க்கம் என்ன செய்து இந்த உதவிகளை கூட
நீங்க சொல்லி என்ன செஞ்சீங்க, அவங்களோட சதக்காக்களை பாழாக்கி கொள்ளாதீங்க என்று சொல்லி மார்க்கம் சொல்லுது. இதெல்லாம் ஒருவர் என்ன செய்வது, பொறுமையோடு இருப்பது, தனது கஷ்டங்களை உலக்குமுறர்கள் தனது பிறரிடம் ஒரு ஆறுதலுக்காக சொல்றதெல்லாம் மார்க்கம் தடுக்கல. ஆனா இந்த வரையறைகளும் இதுல கவனிக்கப்பட வேண்டும், இந்த அளவுகோல்களும் இதுல கவனிக்கப்பட்டுதான் அந்த புறம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள அது வரும்போது அது புறம் தானது, அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப அதே நேரத்துல நல்ல விஷயங்கள் பிறரை பற்றி நல்ல இப்ப சில சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த புறம் சம்பந்தமா நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப சில சந்தர்ப்பங்கள் உதாரணமாக இப்ப ஒரு திருமணம் பேசப்படுது. ஒரு திருமணம் பேசப்படும் போது அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல சில உண்மையான விஷயங்களை என்ன செய்யறது, அவங்களோட நலனுக்காக சொல்ல வேண்டிய நிலை இருந்தா இப்படி சொல்றதுல தவறு இல்லை. என்ன சொல்லாங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபிய பெண்மணி வந்து இப்படிதான் எனக்கு 2 பேரை வந்து என்ன செய்யறாங்க, திருமணம் முடிப்பதற்காக கேட்டு வராங்க என்று 2 சஹாபாக்களை சொல்றாங்க. ஒரு சொல்லாங்க அந்த 2 சஹாபாக்களுடைய நிலையை சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர் என்பதையும், இன்னொருவர் வந்து முன்கோபக்காரர், அடித்து விடுவார் என்ற செய்தி என்று சொல்ல என்ன செய்யறாங்க அங்க சொல்றாங்க. இப்படி வந்து இந்த மாதிரியான பின்னணிகள், இப்படியான சூழல்கள் அப்படி விதிவிலக்குள்ள இடங்கள் இருக்கிறது. அதை நாளைய வகுப்பில் நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன். எனவே இப்படி விதிவிலக்குகள் இல்லாத சந்தர்ப்பங்கள் என்ற வகையில் வரும்போது புறம் என்ற வட்டத்துக்குள் வந்தால் அது புறம் என்ற அந்த பாவத்தில் தான் வரும். ஜஸாக்கல்லாஹ் கைர். ஐயா அஸ்ஸலாம். خير ان شاء الله முடிச்சுக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.